மேனார வெட்டி கின்னாடு கருப்பை வெட்டி இறங்கும் போது என் கருப்பை வெட்டிக்குள்ள படுத்துறங்கும் காலம் நான் தமிழ்நாட்டில எந்த திசையில போய் உட்கார எனக்கு வழி தெரியல என்று புலம்பி வந்த கருப்பை வெட்டி அழகு மலக்காடு என் அருவி மலச்சோங்க என் பாட்டை சொன்ன வாக்கு மாறாது 18 திருடர்களும் அழகு மல வனக்காட்ட கொள்ளையடிக்க வரும் காலம் கருப்பெண் வெட்டி மலத்தாட்டு தண்ணியை விட்டுட்டா திருமுகனா அழகர் கோயில் எல்லையை நோக்கி அந்த 18 திருடர்களையும் 18 நாடர்களாக படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாட்டா என் 18 படிகள் போய் வணங்கி என் கருத்தலகாம் பட்டிக்கு கொஞ்ச நேரம் வீரத்தை இந்த நாட்டு மக்கள் அறியணும் கொஞ்ச நேரம் அழகுமல வனக்காடு சத்தம் கேட்கிறாய் புறப்பட்டாண்ட வெள்ள குதிரை அறிய கருப்பே கருத்தலகாம் பட்டி உன் தங்கச்சி முத்தாலமனையும் இங்க இருக்க காளியம்மனையும் வடகாட்டனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு நான் கூப்பிடும் போது வந்தா போதும் என் ஜாமிய வணங்கி நான் கலைப்பணிய துவங்குகிறேன் ஒரு ஆறும் போகுறையாது அதற்காது விசாது நீ அள்ளி கொடுத்த சாம்பை நீ எரிஞ்ச ஈட்டி நிக்கலட்டா அது கொஞ்ச நேரம் கூட காளியம்மனையும் குடும்பத்தார்கள் புதூர் தெய்வ திருவாளர் ஆலம்பட்டியார் என்கின்ற அழகர் நல்லம்மாள் இவர்களின் மகன் சின்னையா NBR முன்னாள் குட்ட வண்டி டிரைவர் ராஜாமணி பிள்ளைகள் எஸ் கல்யாணி PSc MSc நர்சிங் மருமகன் P சரவணன் தமிழ்நாடு காவல்துறை பேத்தி எஸ் தமிழிசை நாச்சியார் சி கோயிலா MBBS மயக்காவையில் சி ராமச்சந்திரன் டீப்பாம் அவர்கள் குடும்பத்தில் நடந்த பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த கலைஞரகத்தை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வு ஸ்ரீ வலிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நடிகச வேந்தன் நடிகச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அலங்கப்பட்டியை சேர்ந்த SP செல்வம் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உயிரினும் இனிமையான கோயிலை வாங்கி கொஞ்சம் மணி பேச ரஞ்சிதம் தனக்குத்தானே தனி பாணிய வகுத்தூரம் இந்த மேடையில எத்தனையோ வள்ளியை பார்த்துருப்பீங்க. ஆனா வந்திருக்க வள்ளி சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஆள், பொம்பளை. அப்ப நீங்க நினைக்கலாம் நாடக உலகத்திலே இந்த அம்மாவுக்கு மாதிரி யாருக்குமே அமையாது தம்பி. இந்த இங்க டாக்டர் படிச்சவங்க எல்லாம் நாடகம் வச்சிருக்காங்க. இந்த அம்மா சாதாரண MA வள்ளியம்மா எவ்விய போய் நம்ம நாடக உலகத்துல யாருமே படிச்சதுலேனே ஏன் முந்திர அவங்க அப்பா NCD MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு கப்ளிங் மண்டையன். நாடக உலகத்துல 100க்கு 90 பேருக்கு தான் மண்டையில மசுறு, 10 பேருக்கு மட்டும் மசுரே கிடையாது. ஏன் எந்த ஊர் இருந்த வையாவூர் உள்ள ஒரே 4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிட்டு இருந்தேன் மண்டையில. நான் இதே மண்டையில் நினைக்கிறேன், அது டோப்பு மண்டை. சென்னையில இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். மண்டையில் மசுறு நாட்டம் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய அன்பு நண்பன் வையாவூரியை சேர்ந்த SP செந்தில் குமரன் அவர்கள் நாடக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 6 மணிய கலையரசு தம்பி வருஷத்துக்கு 50 நாடம் போடுவாங்க. நீ அடுத்த நாடத்துக்கு வரணும்னா இதெல்லாம் கைதட்டணும். அப்படி நீ பாடி கைதட்டலைன்னா நீ என்ன பண்ற, செம்பு எடுக்காம இந்த கட்டி அவரை தூக்கி விடுவார். சுடுமாடா குடிச்சு தோரம் முடிச்சு போனீங்கன்னா இங்க வேலுச்சாமி தீக்கலைன்னு ஒருத்தர் இருப்பார், நம்ம சொல்லுவேன். அவர்கிட்ட இறக்கி வச்சுக்கிட்டு உளுந்த வடை போடு. இப்படி உளுந்த வடை கையில் கட்ட போது சிரமமா இருக்கும். கம்முள்ள தட்டு மசூர் வடையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கழிவுன்னு நான் வந்து ஜெயிலில் மயில் மாதிரி இருக்கும். கைது வாங்கிடுங்க அன்னை பேரை காப்பாற்றணும்டா சிங்கம் என்ன பண்ண காட்டிருக்கான்.
புதுக்கோட்டை காவிரி நகரைச் சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதீட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு மிருதங்க சக்கரவர்த்தி பிரமதுவா கோடைகிரி குமரன் கோடைகிரி குமரன் எங்கள் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். எங்கே சந்திரன்? அருமையான கடைக்கடி மட்டும் நம்ம நினைச்சு வாரச்சுட்டு வாழ்த்துக்கள் ப்ரோ. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். உண்மையிலேயே செல்லியம்பட்டி இந்த தம்பி, ஆல்ரவுண்ட் வாதிக்கக்கூடிய தம்பி செல்லியம்பட்டி. இவங்க அப்பா அழகர் சாமி. அழகர் சாமி ஆல்ரவுண்டுனா அதிக நாடக அமைப்பு இவங்க தான். இவங்க அப்பா ஒரு திறமையானவர். ஆனால் இப்பொழுது ஒரு தந்தை நம்மிடம் இல்லை. ஆனால்
நல்லா படிக்க வச்சாரு ரஞ்சித்தை. அவன் படித்த படிப்புக்கு வேற வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் அவனுடைய எண்ணம் ஆசை என்றால் நம்ம அப்பா விட்டு சென்ற நாடக தொழிலை பேர் வாங்க வேண்டும் என்று. இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த வருஷம் ரஞ்சித் ஆல்ரவுண்டை மட்டும் மறக்காம கூட்டிட்டு வாங்க சொல்ற அளவுக்கு பேரு புகழ் வாங்கக்கூடிய என் அன்பு தம்பி செல்லியம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். நீ பெரிய உன்னிகிருஷ்ணே பாடி பிறந்த போற சிறந்த முறையிலே சீன் தலைமையிலிருக்கும் பாசத்துக்குரிய அன்புள்ள அலங்கப்பட்டியை சேர்ந்த மணிமுத்து அவர்கள் சீன் தலை பாடமுறையா ஹலோ 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 சேர்ந்தருவாய் கூட்டுவது பொது நடத்தும் மனதில் கொள்ளும்
பார் தம்பி நான் படிச்சேன் இவர ஊர்ல பாட சொன்ன ஆளு கொஞ்சம் உள்ள வரேன். ஏன் நீயா சொல்ற? மணிமுத்து யாருன்னு உலகம் பூரா தெரியும். ஒரு திறமையான தாள கலைஞனா ஓம் பேர நீயே கருத்து வைக்கிற முட்டை பாருங்க, பெரிய சூப்பர் சிங்கர் நக்கிட்டு இருந்தவங்க. எக்கோ இங்க சாமி அடைஞ்ச போறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த வடகாட்டான் முத்தாலமே காளியம்மே ஆதிகாலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமை உள்ள காலத்துல கட்டி காத்த சாமி எல்லாம் வீரம் குறையாம இருக்கா. அந்த 18ஆம் படி பெரிய கிடப்பு கொத்தக்காலி ஜப்பானி முருகால நொண்டியா நான் கூப்பிட்ட உரலுக்கு உரடி உரம் கலிசரி காளி மணி ஐயா மதுரை பாண்டி மணி கொஞ்ச நேரம் வரப்போகுது. சிவகங்கை நாடு 5 சட பரசிவர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடைய காளியம்மா கொஞ்ச நேரம் கருத்தலக்கா பட்டின் உள்ள ஒந்தங்கச்சி முத்தாலமனையும் உன் காளியம்மனும் உங்க அண்ணையும் வடகாட்டனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் குறையல இந்த கருத்தலக்கா பட்டியல மக்களை காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் சிவகங்கை சீமைய விட்டு புறப்படுவதா வெட்டுடைய காளியம்மா நாரே பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடை பாசானம்மா ராமநாட்டு கருப்பு நீ அள்ளி கொடுத்த சாம்பு அந்த 48 மடையும் முடிங்கி போகும் காலம் நீ எரிஞ்ச ஏற்றினால நின்றுச்சுடா 48 மடை கிளப்புதுடா புழுதி கிளப்புதுடா ராமநாட்டை விட்டு புறப்பட்டாண்டாய் கரும்புதிரையில கருப்பட்டா அடந்த முடி அழகா என் அழகு மேமாதுவே என் தாலிய நிறைச்சவே கருத்தன கம்பட்டி ஏறியவனை நீ தருமா முடிந்து பேர் வாங்குற நப்பு நிறைச்சவே என்ன போல மாலையம் கூப்பிட்டா என் பொல்லாத தர்மமுனி நீ பரிதேசி நேசம் போட்ட மாட்டாடே. ஆதி காலம் இந்த கருத்தல காம்பட்டியில நம்ம பாட்டை மூட்டை காலத்துல எப்படி இங்க ஜாமி இருந்துச்சு, இங்க எப்படி கும்பிட்டாங்க. இன்னைக்கு உள்ள சந்ததி எல்லாம் ஜாமி எனக்கு தான் உனக்கு தண்ணி சண்டை போடுறது குடிக்க உரலில்லே. பாட்டை காலத்துல கருத்தல காம்பட்டியில உங்களுக்கு கையெடுத்து கும்பிட ஜாமீனே பரப்பனெல்லாம் பெரங்கோடிய பங்காளி எல்லாம் ஜாமி கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லை என்ன முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு இது 12 வருஷம் கருத்தல காம்பட்டியில பாராமலையிலே. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். அட சண்டாள பயத்தைவா என் வடகாட்டனுக்கு என் முத்தாலம்மா காளியம்மனுக்கு கருப்பனுக்கு கண்ணுலையா இங்க பஞ்சம் தாங்களே. மக்கள் எல்லாம் பட்டினிலா கருத்தல காம்பட்டியில. அப்போ ஊருல மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில என் நொட்டி கருப்பி உள்ள வந்து இங்க கருத்தல காம்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகம் எல்லாம். அப்ப மாய மனம் மலவேஞ்சு
நம்ம கிளவி மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அவ கோட நம்ம கிளவி கோபக்கீரை உடுங்கி கருத்தரக்க மட்டியில உள்ள வளர்க்குறாடா ஆதி நடையில கருத்தலாக்கா மட்டியில நம்ம கிளவி ஓடையில இந்த கருத்தலாக்கா மட்டி சாமிக்கெல்லாம் நம்ம கிளவி சொன்ன நம்ம இங்க மலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் காலிய தகவலத்த காலி மாட நண்ட கூட்டிய மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டனமா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிளவே தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சும்மா கல்ல ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கு அன்னக்கல்ல ரோட்டுக்கும் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் அங்க தேங்காய் பழத்துக்கு நம்ம கிழவனும் கிளவியும் மதுரை தேரு முட்டி விரிக்கும் அங்க பூப்பான தானே வடகாட்டனக்கு வளர்த்த புள்ள மாட ரெண்ட கூட்டியாய் அங்க கிணத்த வரையத்தி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறைக்கிறாங்க அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அணிதினமும் மண்டி என்று வேண்டிய என் கருத்தாக்கற்பட்டில உள்ள முத்தாலம்மன காளியம்மனைய என் வனகாட்டனை காணமுடா அவ வண்டி மூக்காடி கட்டையில நம்ம கிளைய உட்கார்ந்து ஆனா தட்டுனா மாட்டான் போவான் கருத்தலாக்காப்பட்டில உள்ள ஜாமி எந்த பேருக்கு குடி கொடுக்க மாட்டாதா வீரம்பத்தலே கருத்தலாக்காப்பட்டில இருக்க ஜாமிக்கு வீரம்பத்தலே என் கட்டிக்கார சாமி துள்ளி வர போறையா இல்ல உன் தொட்டிய பிள்ளைகளை பேயடிக்க விட போறையா 1000 பாட்டில சாராயா எப்ப சுட சுட 1000 பாட்டில சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அதினாதிக்கு பத்தாதுடா 3000 பாட்டில சாராயா என் சீமையா பாண்டி முனிக்கு அதினாதிக்கு பத்தாதுடா அழுயல விச்சருவா என் 18ஆம் படி கலப்பு உனக்கு அசையாதுடா கீழாக்கு புயருவாய் உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படியான இடமணிய மேமாத்து இந்த கருத்தலக்கம் பட்டி ஒரு அனுபவம் உரையாடுதாய் புறப்பட்டாட்ட அழகு கோயில்களை விட்டு கருப்பிட கல்லிசரி நல்ல கம்மாயா என்னை என் நாடு பெருமங்க வச்சே கல்லிசரி நல்ல கம்மாயா அட பொல்லாத உடமாரம்மா அந்த உடம்பரத்துக்கு கீழே உனக்கு 600 வருஷமா பட்ட சீமா செல்வ உடம்பரம் தான் படுக்க உடம்பரம் முள்ளு சத்தம் கேக்குதுடா கிளம்பிட்டாண்டா கலிசரி காளி முனியா முன்னாடி ஊத்து தண்ணி என்ன வந்தல உன் தங்கச்சி காளிய தலை ஊத்திக்கிட்டு அந்த உணமரத்தை விட்டு கொஞ்ச நேரம் கருத்தலக்கா பட்டில உள்ள உன் தங்கச்சி முத்தாளமனையும் உன் தங்கச்சி காளிய தலை ஊத்திக்கிட்டு இந்த ஒரு மண்ண காக்க புறப்படுதுடா கலிசரி காளி முனியா தங்க நல்ல
நீங்க வச்சிருக்கீங்க அந்த நாடகத்துல எல்லாம் பேர் வாங்குறதுக்காக சாமி விட்டுருவாங்க. நான் அப்படி கிடையாது. எங்க பரம்பரை நாங்க வந்து அலர் கோயிலில் திரியெடுத்தார் ஆளு. நாங்கள் 18ஆம் படியா கலிச்சேரி காளிமுனி இங்க இருக்க முத்தாலம்மா காளியம்மை இந்த சாமியெல்லாம் லேசான ஆளை கூப்பிட முடியாது. தெய்வம் இருக்கு, சாமி இருக்கு. இந்த நாட்டு மக்கள்லாம் இந்த தெய்வத்தினுடைய அருள் பெற்று நான் திரும்ப வரைக்கும் என் ஜாமி இங்கே தான் நிற்கும். காளிமுனியா 18ஆம் படியா இங்கே லைட்டிங் இதாக இருக்குண்ணே. நான் என்ன செய்வேன் வரைக்கும் எனக்கு மருதமணிக்கு போட்டாட்டி அழகம்பட்டியை சேர்ந்த ஏஎன் ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அந்த காமி என்று உங்கள் நடிப்பின் அடிமைகள் பிகேஎம் பாய்ஸ் பட்டிக்குளத்தை சேர்ந்த என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. நகைச்சுவை மண்ணைக்கு காரக்குடி பக்கம் ஒன்றுக்கு இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு. அதை மண்ணை ஊறி நான் தான் ஒட்டி வச்சிருக்கேன். உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வந்திருக்கிறான் என்னுடைய அன்பு அண்ணன். எனக்கு எந்த அளவுக்கு அன்பையும் ஆதரவும் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு அன்பும் ஆதரவும் காட்டக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து மகிழ்ச்சிகளில் ஆற்ற காத்து கொண்டிருக்கிறார். காரியவட்டி அருகாமல் உள்ள மருதமுடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பம்புனால் நினைத்து காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து மென்மேலும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உண்மையிலே அற்புதமான ஒளி ஸ்தாபனம். இங்கே உள்ள தெய்வத்தினுடைய அருள் பெற்று எந்த ஆண்டுகளும் உங்களுடைய இந்த மைசெட்டை இந்த மேடையிலே இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒழிக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். காப்புதூர் அன்பு குடும்பத்தாளர்கள் உண்மையிலே திறமையான அமைப்பாளர்கள். என் அன்பு தம்பியை சொல்ல தேவையில்லை. கலைமூர்த்திக்காகத்தான் இந்த நாடகத்தை நான் ஒத்துக்கிட்டேன். என் தம்பி கலைமூர்த்தியை மறக்கவே முடியாது. நல்ல பையன். பி தங்கம் போதுமன்னு டி ஸ்டால் பி அரவக்குறிச்சி அவர்களும் இந்த நாடகத்தோட அமைப்பாளர் தான். அதனைத் தொடர்ந்து என் அன்பு செல்ல தம்பி இந்த பகுதியில கலைமூர்த்தி நாடகத்துக்கு வா அப்படின்னு சொன்னா நான் வருவேன். என்ன நல்ல மனதுக்கு சொந்தக்காரன். எங்கெங்கே நல்லவர் இருக்காங்களோ அங்க எங்கே இருப்பேன். அதே மாதிரி என் தம்பி தூரங்குறிச்சி அக்கியம்பட்டியை சேர்ந்த எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகருக்கும் அரவக்குறிச்சி எஸ்பி தங்கம்
ஏபி தங்கம் போதுமான டீ ஸ்டால் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி வாழ்த்துக்கள் தம்பி. ஜெய் அதான் கருமை காப்பாத்தாங்க ஏட்டியை மாத்த மாட்டாங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பின்னு சொல்றதை விட அன்பு தம்பிகள் முதல்ல உலகத்தில் இருக்க தமிழர்கள் கை பேசி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகன் அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அதனைத் தொடர்ந்து ஒரு 4 பேர் சுப தங்கராஜ் அண்ணே தங்கராஜ் எங்க அண்ணே சிங்கப்பூர்ல இருந்து இந்த நாடக கலைக்காகவே அந்த வேலையை விட்டு வந்து எத்தனையே நடிகர்களை காப்பாற்றக்கூடிய எங்கள் அண்ணே சுப தங்கவேல் அண்ணன் தங்கராஜ் அண்ணன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய என் அன்பு தம்பி அக்கியம்பட்டி எஸ்பி கலைமூர்த்தி நகைச்சுவை நடிகருக்கும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள். செல்ல உள்ளவர் வாங்கிக்கிறார். உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பெற்ற தாயினுடைய அருமை யாருக்கு தெரியும்னா எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் குழந்தை பசியோட அழுதா பொறுக்க மாட்டாள் தாய். அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என் ஆயுள் உள்ளவரை காப்பாற்ற என்கிட்ட திறமை இருக்கு. காரணம் அழியாத நாடக கலையும் அசைக்க முடியாத இங்க இருக்கக்கூடிய தமிழர் இருக்க வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். நான் நடித்த திரைப்படம்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ் குடிமகன் ஜெகதெல்லாம் நடித்தேன். நான் சொல்லவே இல்லையே. என் பங்காளி உண்மையிலே அவர் என் மேல வச்சிருக்க அன்புனால போட்டாரு. அன்பு ரொம்ப நன்றி. நாடக உலகத்துல பெரிய பெரிய ஆளுகள்லாம் நடிச்சு விட்டு இன்னைக்கு எல்லாருமே சினிமா பக்கம் போறாங்க. ஆனால் எல்லாரும் போய்விட்டால் இந்த நாடக கலையை காப்பாற்ற ஆள் இல்லை. ஒரு படத்துல ஒரு சீனை வச்சுக்கிட்டு 52 ஆபீஸ் ஏறி இறங்குனா வாய்ப்பு கிடைச்சிடும். ஆனா நான் நடித்த படங்கள் அத்தனையுமே சரியான வாய்ப்பு கொடுத்தார்கள் எனக்கு இயக்குனர். அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் பட வாய்ப்பு நிறைய வந்துச்சு. இன்னைக்கு தியேட்டர்ல படம் பார்க்க ஆள் இல்லை. சிகரதண்டாவே திருச்சியில் உள்ள தியேட்டருக்கு போனேன். திரும்புன்னு எந்திரிச்சாங்க. யாருன்னு பார்த்தா கூட்டம் நினைச்சா 2 பேர் சோடாவில் வேலை ஆகல சவராஜ் தக்காங்க. ஓனரு டீ காப்பி விற்கிறே ஒட்டி உள்ள வந்தேன். மொத்தமே 11 பேர் தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு நாடகம் பார்க்க இந்த அளவுக்கு கூட்டம் வருதுன்னா காரணம் இந்த கலையை வைத்து ஏதோ என்னை வச்சு ஒரு 10 பேர் குழப்பம். நாடக உலகத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன். நாடக கலையில தான் இருப்பேன். சினிமாவை காப்பாற்ற 1000 பேர் இருக்கலாம். ஆனா அந்த பாமர மக்களை சிரிக்க வைப்பதற்கு ஒரு சில பேர் தான் இருக்கிறது. அத்தனை பேர் இங்கே வந்திருக்கின்ற என்ன உறவுகள்லாம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 60